குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் கணக்கீட்டு பாடத்தின் தரம் 12உடன் இணைந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே, அருமை பெற்றோர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு, கடந்த பல்வேறு வகுப்புகளில் நாங்கள் தரம் 12 கணக்கீட்டு பாடத்தின் 4வது தேர்ச்சியான மிக பரந்துபட்ட 4வது தேர்ச்சியான முதன்மையேடுகள் தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அப்போ இன்றும் பிள்ளைகளே, அதனுடைய தொடர்ச்சியாக நன்றாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். கடந்த வகுப்பிலே நாங்கள் பொது நாட்குறிப்பேடு தொடர்பான கோட்பாட்டு விடயங்களை கற்றுக்கொண்டு அது தொடர்பான ஒரு விரிவான பயிற்சி ஒன்றை விடைகளுடன் கலந்துரையாடி இருந்தோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பாடம் செல்ல இருக்கின்றது. அதற்கு முன்பாக பிள்ளைகளே, இன்றும் ஒரு நல்ல சிந்தனையாக 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் தொடர்பாக சிறியொரு சிந்தனையை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எங்களுடைய பாட விடயங்களுக்கு செல்ல முடியும். பாருங்கள், காபோத உயர்தர வகுப்பை பொறுத்தவரையில் 2007ஆம் ஆண்டிலிருந்து தேர்ச்சி மைய கலைத்திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இன்று நாங்கள் ஒவ்வொரு பாடப்பகுதியையும் அலகு என குறிப்பிடாமல் தேர்ச்சி, கம்பீட்டன்சி என குறிப்பிட்டு வருகின்றோம். இந்த தேர்ச்சி என்பதனுள் அறிவு, திறன், மனப்பாங்கு, அதனூடான வாழ்க்கை பயிற்சி என்பன வலியுறுத்தப்படுகின்றன. தேர்ச்சி என்பது வெறுமனே அழகு என்று குறிப்பிட்டது போல தேர்ச்சி என்று இன்னொரு சொல்லை பயன்படுத்துகிறோம் என்று நினைக்காமல், உண்மையில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கூட ஒவ்வொரு புதிய பரப்பையும் தொடங்குகிற பொழுது ஏன் நாங்கள் தேர்ச்சி என குறிப்பிடுகிறோம் என்கிற விடயத்தை சிந்தித்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் மிக நீண்ட காலமாகவே கல்வியில் இருந்த பெருங்குறையாக கருதப்பட்ட விடயம் என்னவென்றால் அறிவை மையப்படுத்திய கல்வி. வெறுமனே அறிவை மையப்படுத்திய கல்வி. படிப்பது அறிவை, அதை மீண்டும் மீண்டும் பாடமாக்குவது, மீள ஒப்புவிப்பது, பரீட்சைகளில் கற்றவற்றை மீள எழுதுவது, அதனூடாக சில ஆவணங்களை பெறுபேறுகளாக பெற்றுக்கொண்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதவர்களாக வெறும் ஏட்டு சுரக்காய்களையே வைத்திருப்பவர்களாக இருந்தோம். அந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய அந்த மைண்ட் செட் மாற வேண்டும். அறிவு நிச்சயம் தேவை. ஆனால் அறிவு மட்டுமே நாங்கள் வெற்றிகரமாக, வினைத்திறனாக, விளைதிறனாக இயங்குவதற்கு, செயற்படுவதற்கு போதுமானது அல்ல. எனவே அறிவை விட திறன்கள் முக்கியமானவை. திறன்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒன்றை செய்யக்கூடிய இயலுமை, ஏதேனும் ஒன்றை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் எங்களிடம் இருக்க வேண்டும். சிறந்த மனப்பாங்கு எங்களிடம் இருக்க வேண்டும். எனவே அறிவு, திறன், மனப்பாங்கு இந்த மூன்றையும் வாழ்நாள் முழுவதும் பயிற்சியாக கொள்ளக்கூடிய நல்லொரு பிள்ளையாக நீங்கள் உருவாக வேண்டும். எனவே அண்மை காலங்களில் யுனெஸ்கோ நிறுவனம் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்கள் அல்லது இயலுமைகள், ஸ்கில்ஸோ அபிலிட்டிஸ் என்று 12 விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 12 விடயங்களையும் 3 வகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், ஒன்று லேர்னிங்
ஸ்கில்ஸ் என்று சொல்கிறோம். கற்றல் திறன்கள் என நாங்கள் குறிப்பிட முடியும். லேர்னிங் ஸ்கில்ஸ் கற்றல் திறன்கள் என நாங்கள் குறிப்பிட முடியும். அப்போ அந்த கற்றல் திறன்களின் கீழ் 4 விதமான இயலுமைகள் அல்லது திறன்களை உள்ளடக்கி இருக்கின்றார்கள். ஒன்று கிரிட்டிக்கல் திங்கிங், ஆக்கச் சிந்தனை, அல்லது அதனை நாங்கள் சொல்ல முடியும் விமர்சன சிந்தனை, கிரியேட்டிவிட்டி ஆக்கச் சிந்தனை, கொலபரேஷன் இணைந்து பணியாற்றுதல், கம்யூனிகேஷன் தொடர்பாடல். எனவே கற்றல் திறன்களின் கீழ் இந்த 4 திறன்கள் அல்லது இயலுமைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. என்ன சொன்ன பிள்ளைகள்? விமர்சன சிந்தனை, ஆக்கச் சிந்தனை, இணைந்து பணியாற்றுதல், தொடர்பாடல் என்கிற விடயங்களாக அவை இருக்கின்றன. அதே போன்று லிட்டரேசி ஸ்கில்ஸ் என்பதனுள் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் தகவல் சார்ந்த இயலுமைகள், மீடியா ஊடகம் சார்ந்த இயலுமைகள், டெக்னாலஜி தொழில்நுட்பம் சார்ந்த இயலுமைகள் என 3 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதைவிட மிக முக்கியமானது லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கை திறன்கள் என்று சொல்வோம். அந்த வாழ்க்கை திறன்களின் கீழ் 5 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஃப்ளெக்சிபிலிட்டி நெகிழ்வுத்தன்மை, லீடர்ஷிப் தலைமைத்துவம், இனிஷியேட்டிவ் ஒன்றை தொடங்குமாற்றல், ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன், சோஷியல் சமூகம் சார்ந்த திறன்கள். எனவே 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் என்பது கற்றல் திறன்கள், இந்த இலக்கியம் சார்ந்த திறன்கள், வாழ்க்கை திறன்கள் என 12 திறன்களை உள்ளடக்கியவையாக அவை இருக்கின்றன. அப்போ இவற்றிலே பாருங்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பது, விமர்சன சிந்தனை என்பது ஒரு விடயத்தை அது ஏன், எவ்வாறு, எங்கு, எப்போது, யார் யாரால் போன்ற விடயங்களையும் காரணகாரிய விடயங்களையும் நாங்கள் விளங்கி கொண்டு ஒரு விடயத்தை ஆழமாக அகலமாக நாங்கள் கற்று தெளிந்து அதை பிரயோகிக்கிற ஆற்றலை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று கிரியேட்டிவிட்டி என்பது, ஆக்கச் சிந்தனை என்பது, அதனுள்ளே புத்தாக்க சிந்தனைகள் எங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு விடயத்தையும் புதிதாக சிந்திக்க, முன்னேற்றமாக வேறுபட்டு சிந்திக்க நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். புதியனவற்றை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக வேண்டும். அதே போன்று கொலபரேஷன் இணைந்து பணியாற்றுவதென்பது டீம் ஒர்க், குழுவாக சேர்ந்து செயற்படுதல், பிறரோடு இணைந்து செயற்படுதல், பிறருடைய கருத்துகளுக்கு இணைந்து செயற்படுதல், பிறருக்கேற்பங்களை சீராக்கி கொண்டு செயற்படுதல், ஒத்துழைப்புடன் செயற்படுதல், ஒன்று சேர்ந்து செயற்படுதல் இந்த கொலபரேஷனாக இருக்கும். கம்யூனிகேஷன் என்பது நாங்கள் சிறந்த தொடர்பாடல் திறன்களை கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய உடைநடை பாவனைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். மொழி பிரயோகங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். பொருத்தமான சொற்பதங்களை நாங்கள் பிரயோகிக்க பழகிக்கொள்ள வேண்டும். எனவே சந்தர்ப்பத்துக்கேற்ப, மனிதர்களுக்கேற்ப, இடத்திற்கேற்ப நாங்கள் எங்களுடைய தொடர்பாடல்களை அமைத்து கொள்ளவும், இலத்திரனியல் சாதனங்களை கூட பயன்படுத்தி சிறந்த தொடர்பாடல்களை செய்யவும் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். எனவே இன்னொரு வகுப்பிலே நாங்கள் ஏனைய திறன்களினுடைய விடயங்களை ஆராய்ந்து கொள்ள முடியும் என்று இந்த லேர்னிங் ஸ்கில்ஸ், கற்றல் திறன்கள் என்ற இந்த 4 திறன்களை வளர்த்து கொள்வதில் பிள்ளைகளை நீங்கள் அதிக ஆர்வம் காட்டினால் நீங்கள்
இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமானவர்களாக உருவாகுவீர்கள். அதற்கேற்ப ஏனையவர்களை வழிப்படுத்தும் ஆற்றலை, வழிகாட்டும் ஆற்றலை பெற்றுக்கொள்வீர்கள் என கூறிக்கொண்டு இன்றைய பாட விடயங்களை நாங்கள் தொடருவோம். எனவே கடந்த வகுப்பிலே நாங்கள் தேர்ச்சி மட்டம் 4.7 ஆரம்பித்து கொடுக்கல் வாங்கல்களை பொது நாட்குறிப்பேட்டினூடாக பதிவு செய்யும் ஒரு ஆரம்ப பயிற்சியை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய பிள்ளைகள் பொது நாட்குறிப்பேடு தொடர்பாக பயிற்சி 2 இன்னொரு பயிற்சிக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், பிரியம்பதா வணிகத்தில் திரட்டப்பட்ட பின்வரும் தகவல்களை பொது நாட்குறிப்பில் பதிந்து காட்டுக. 2020 மே மாதத்துக்குரிய தகவல்கள் எங்களுக்கு தரப்படுகின்றன. இங்கேயும் கடந்த வகுப்பிலே நாங்கள் பார்த்தது போன்று மே 1 மாத தொடக்கத்தில் காணப்பட்ட மீதிகள், சொத்து பொறுப்புகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த சொத்து பொறுப்புகளின் அடிப்படையில் ஆரம்ப மூலதனத்தை நாங்கள் கணிப்பிட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், என்ன ஆரம்ப சொத்து பொறுப்புகள் தரப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது, வியாபார வருமதிகள், வியாபார சென்மதிகள், வங்கி கடன், காசு மீதி, ஆதனம் பொறி, உபகரணம் என்பன தரப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றை நாங்கள் பொது நாட்குறிப்பேட்டில் எவ்வாறு பதிவு செய்ய முடியும் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொது நாட்குறிப்பேடு தொகைகள் ஆயிரங்களில் சுருக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பிள்ளைகள் இங்கே நாங்கள் திகதியை குறிப்பிட வேண்டும். அவர் 2020 5/1. பாருங்கள், அந்த சொத்து பொறுப்புகளை இங்கே நாங்கள் பதிந்திருக்கின்றோம். அப்போ வியாபார வருமதி ஆயிரங்களில் சுருக்குகின்றோம் 63. அப்போ வியாபார வருமதி அல்லது வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கென நாங்கள் குறிப்பிட முடியுமேன். பொது நாட்குறிப்பேட்டில் நாங்கள் பதிந்து இவற்றை பிறகு எங்கே மாற்றப் போகிறோம் பிள்ளைகள்? பொது பேரேட்டுக்கு மாற்றப் போகிறோம். எனவே உண்மையில் நாங்கள் விவரம் என இங்கே எழுத வேண்டியது பொது பேரேட்டில் இது என்ன கணக்கிற்கு மாற்றப்பட வேண்டும் என்பது. எனவே வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கில் 63 வரவு வைக்கப்படும். அதே போன்று காசு என நாங்கள் குறிப்பிட முடியும், அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு நாங்கள் மாற்ற முடியும். அதே போன்று ஆதனம் பொறி உபகரணம் 440, வியாபார சென்மதி அல்லது வியாபார சென்மதி கட்டுப்பாடு, அது பொறுப்பு என்பதால் செலவில் நாங்கள் எடுக்கின்றோம். அதே போன்று வங்கி கடன் செலவில் எடுக்கின்றோம் 63. ஆரம்ப மூலதனத்தை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும், கணிப்பிட்டு கொள்ள வேண்டும். எனவே கடந்த வகுப்பிலே பிள்ளைகள் நான் கூறியிருக்கிறேன், என்ன விடயம்? இந்த சொத்துக்களை நாங்கள் கூட்ட வேண்டும். அப்போ சொத்துக்களை நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் எவ்வளோ வரும் பிள்ளைகள்? 558 அதனுடைய கூட்டுத்தொகையாக இருக்கும். எனவே இந்த 558 என்பதை செலவு நிரலுக்கு நாங்கள் கொண்டு சென்று இந்த 558க்கும் இந்த பொறுப்புகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அந்த வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பாருங்கள் எவ்வளவு தொகை வருகிறது? 453 வருகிறது. அந்த வித்தியாசம் 453ஆக இருக்கும். எனவே அது ஆரம்ப மூலதனமாக இருக்கும். இங்கே நீங்கள் விளம்பலையும் எழுதி கொள்ள முடியும். அவை என்ன எழுதி கொள்வீங்கள் பிள்ளைகள்? ஆரம்ப மீதிகள்
கீழிறக்கப்பட்டன. ஆரம்ப மீதிகள் கீழிறக்கப்பட்டன. எனவே முதல் தியதிகளில் சொத்து பொறுப்புகள் எங்களுக்கு தரப்படுமாக இருந்தால் அவற்றை நாங்கள் பொது நாட்குறிப்பேட்டில் இவ்விதமாக எழுதி கொள்ள வேண்டும். எழுதிய பிற்பாடு இந்த விடயங்கள் பொது பேரேட்டில் இருக்கக்கூடிய இந்த கணக்குகளுக்கு ஆரம்ப மீதிகளாக அவை கொண்டு செல்லப்படும். இதுவே உண்மையான செயல்முறையாக இருக்கும். மீண்டும் நாங்கள் தரவுகளுக்கு செல்கின்ற பொழுது பாருங்கள், தரவுகளுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது மே 3ஆம் தேதி வியாபார வருமதிகளின் உண்மையான மீதி 53,000 என்றால் 53 என இனங்காணப்பட்டு திருத்தப்பட்டது. இந்த தேதியில் இடம்பெறுகிற விடயம் என்ன பிள்ளைகள்? வியாபார வருமதியை தவறாக பதிந்ததை நாங்கள் என்ன செய்கிறோம்? திருத்திக் கொள்கிறோம். உண்மையான பெறுமதி 53. எனவே பாருங்கள், இப்போ விடைக்கு போகின்ற பொழுது வியாபார வருமதிகள் ஏற்கனவே நாங்கள் 63 என பதிவு செய்திருக்கின்றோம். ஆனால் உண்மையான பெறுமதி 53. எனவே ஏற்கனவே நாங்கள் பிள்ளைகள் 10 எனும் தொகையால் இதை கூட்டி பதிந்திருக்கிறோம். வியாபார வருமதி என்கிற இந்த சொத்தினை 10 எனும் தொகையால் 10,000 எனும் தொகையால் நாங்கள் கூடுதலாக பதிந்திருக்கிறோம். எனவே பிள்ளைகளை இங்கே பாருங்கள், இதுவும் கடந்த வகுப்பில் நான் தெளிவாக கூறியிருந்தேன். இங்கே சொத்து பொறுப்புகளின் அடிப்படையிலேயே மூலதனம் கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே பிள்ளைகளே, இங்கே இந்த சொத்தை நாங்கள் 10ஆல் அதிகமாக பதிந்தமையால் இங்கே நாங்கள் கண்டிருக்கக்கூடிய மூலதனம் 10ஆல் அதிகமாக இருக்கும். சொத்து பெறுமதியை நாங்கள் அதிகமாக காட்டுகிற போது அதன் அடிப்படையில் கணிக்கப்பட்ட மூலதனம் அதிகமாக இருக்கும். எனவே இப்போ எவ்வாறு பிள்ளைகள் நாங்கள் இந்த விடயத்தை திருத்திக் கொள்ள முடியும்? இப்பொழுது நாங்கள் மூலதனத்தை குறைக்க வேண்டும். எனவே மூலதன கணக்கு வரவு. அதே போன்று வியாபார வருமதியை நாங்கள் குறைக்க வேண்டும். எனவே வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு செலவு என நாங்கள் குறிப்பிட வேண்டும். எனவே பாருங்கள், 2020 மே 3ஆம் தேதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பாருங்கள், மூலதனத்தை நாங்கள் குறைக்க வேண்டும். எனவே மூலதன கணக்கு வரவு 10, வியாபார வருமதியை நாங்கள் குறைப்பதற்கு வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு நாங்கள் 10 செலவில் பதிய வேண்டும். தெளிவாக விளங்குகிறதா பிள்ளைகள்? மூலதனத்தை குறைப்பதற்கு மூலதன கணக்கு வரவு 10, வியாபார வருமதிகளை குறைப்பதற்கு வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 10 இருக்கும். எனவே இதுக்குரிய விளம்பலை நீங்கள் குறித்து கொள்வீர்கள். எவ்வாறு? கூட்டி பதிந்த வியாபார வருமதிகள் திருத்தப்பட்டது. கூட்டி பதிந்த வியாபார வருமதி திருத்தப்பட்டது. மீண்டும் அடுத்த நடவடிக்கைக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது பாருங்கள், 9ஆம் தேதி வணிகத்தினுடைய அலுவலக தேவைக்கென ஆனந்தா கம்பெனியிடம் அலுமாரி வாங்கியிருக்கிறோம் 35,000. அலுவலக தேவைக்கு ஆனந்தா கம்பெனியிடம் வாங்கிய அலுமாரி தொகை 35,000 என்றால் 35. எனவே இதை பொது நாட்குறிப்பேட்டில் நாங்கள்
பதிகின்ற பொழுது 2020 5/9 பாருங்கள், தொடக்க மீதிகளில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தொடக்க மீதிகளில் எங்களுக்கு ஆதனம் பொறி உபகரணம் என பொதுவில் தரப்பட்டிருந்தபடியால் இங்கே அலுமாரியை நாங்கள் வாங்குகிற பொழுது ஆதனம் பொறி உபகரண கணக்கில் 35 நாங்கள் வரவில் பதிவோம். இது ஆதனம் பொறி உபகரண கடன் கொள்வனவென்பதால் இங்கே நாங்கள் பெயரை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனந்தா கம்பெனி கணக்கில் நாங்கள் 35 செலவில் பதிவோம். ஆதனம் பொறி உபகரணம் ஒன்றின் கடன் கொள்வனவு. எனவே ஆதனம் பொறியுபகரண கணக்கு வரவும் ஆனந்தா கம்பெனி கணக்கு செலவு என நாங்கள் பதிவோம். இதுக்குரிய விளம்பல் நீங்கள் எழுதி கொள்ள முடியும். எவ்வாறு பிள்ளைகள்? அலுவலக பாவனைக்கு ஆனந்தா கம்பெனியிடம் வாங்கிய அலுமாரி. அலுவலக பாவனைக்கு ஆனந்தா கம்பெனியிடம் வாங்கிய அலுமாரி. அடுத்தபடியாக மீண்டும் நாங்கள் செல்வோமாக இருந்தால் 13ஆம் தேதி கொடுபட வேண்டிய வாடகை 18,000. கொடுபட வேண்டிய வாடகை என்பது சென்மதியான வாடகை, அது அட்டுறு வாடகை 18. எனவே இந்த விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 2020 5/13ஆம் தேதி வாடகை கணக்கில் நாங்கள் வரவு வைக்கின்றோம். எவ்வளோ பிள்ளைகள்? 18. அட்டுறு வாடகை கணக்கு. அட்டுறு வாடகை கணக்கில் நாங்கள் செலவு வைக்கின்றோம் 18. கொடுபட வேண்டிய வாடகை. எனவே வாடகை கணக்கு வரவாக இருக்கும், அட்டுறு வாடகை கணக்கு செலவாக இருக்கும். விளம்பல் எழுத வேண்டும் என கொடுபட வேண்டிய வாடகை சீராக்கப்பட்டது. கொடுபட வேண்டிய வாடகை சீராக்கப்பட்டது. நல்லது பிள்ளைகளே, தொடர்ந்து அடுத்த விடயத்தை பாருங்கள். உரிமையாளன் பற்றிய பண்டங்கள் கிரயத்தில் 15,000 இருக்கின்றது. 15ஆம் தேதி உரிமையாளருடைய பண்டப்பற்று 15,000 இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது 2020 5/15 பண்டப்பற்றுகள் ஏற்கனவே நீங்கள் பதிவுகள் அறிந்திருப்பீர்கள். என்னென்று பதிவோம் பிள்ளைகள்? பற்று கணக்கு. பற்று கணக்கிலே வரவு வைக்கின்றோம். கிரயம் அல்லது கொள்விலையில் பற்றியிருந்தால் கொள்வனவு கணக்கில் நாங்கள் அதை செலவு வைப்போம். எனவே மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உரிமையாளர்கள் பண்டங்களை கொள்விலையில் அல்லது கிரயத்தில் பற்றியிருந்தால் பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு என நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். எனவே விளம்பரம் எழுதுவோம் பிள்ளைகள். உரிமையாளரது பொருள் பற்று பதியப்பட்டது. உரிமையாளரது பொருள் பற்று பதியப்பட்டது என்று நீங்கள் பூரணமாக எழுத வேண்டும். மீண்டும் தகவல்களுக்கு செல்வோமாக இருந்தால் 18ஆம் தேதி விநியோக பகுதியில் பயன்படுத்தப்பட்டு வந்த மோட்டார் ஒன்றை 28,000 விலைக்கு சுசில் கம்பெனிக்கு நாங்கள் விற்றிருக்கின்றோம். 18 தேதி பாருங்கள், பாவனையில் இருந்த பயன்படுத்தப்பட்டு வந்த மோட்டார் ஒன்றை
28,000 விலைக்கு சுசில் கம்பெனிக்கு நாங்கள் விற்றிருக்கின்றோம். இதை நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது எவ்வாறு பதியலாம் பிள்ளைகள்? 2020 5/18 ஆதனம் பொறி உபகரணம் ஒன்று கடனுக்கு விற்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே வாங்கியிருப்பது சுசில் கம்பெனி. எனவே சுசில் கம்பெனியிடமிருந்து எங்களுக்கு பணம் வருமதியாக இருக்கின்றது. 28 வருமதியாக இருக்கின்றது. அப்போ சுசில் கம்பெனி கணக்கு வரவு. இது விற்கப்பட்டது மோட்டார். எனவே மோட்டார் அகற்றல் கணக்கு நாங்கள் அதை செலவு வைக்கின்றோம். சுசில் கம்பெனி கணக்கு வரவும் மோட்டார் அகற்றல் கணக்கு நாங்கள் செலவில் பதிகின்றோம். விளம்பல் என்ன எழுதுவீர்கள்? பாவனையில் இருந்த மோட்டார் சுசில் கம்பெனிக்கு விற்றது. பாவனையில் இருந்த மோட்டார் சுசில் கம்பெனிக்கு விற்றது அல்லது விற்கப்பட்டது என நீங்கள் அதை குறிப்பிடுவீர்கள். மே 20 வங்கி அறவிட்ட வங்கி கடன் வட்டி. வங்கியினுடைய அறவீடு கடந்த வகுப்பில் அதை பற்றி விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். வங்கி அறவீடுகள் எங்கு பிள்ளைகள் பதியப்பட வேண்டும்? பொது நாட்குறிப்பேட்டில் ரூபா 5000. எனவே பதிவுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது 2020 மே 20 வங்கி கடன் வட்டி என்ற செலவினத்தை வங்கி அறவிட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் அங்கே எடுக்க வேண்டிய தொகை வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு. வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு என நாங்கள் பதிவு செய்வோம். வங்கி கடன் வட்டி கணக்கில் வரவு வைத்து காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே பிள்ளைகள் நாங்கள் செலவில் பதிவோம். விளம்பல் நீங்கள் எழுதி கொள்ள முடியும். வங்கி அறவிட்ட வங்கி கட்டணம். வங்கி அறவிட்ட வங்கி கட்டணம். மீண்டும் தரவுகளுக்கு நாங்கள் செல்வோம். இப்போ நாங்கள் பதிகின்ற விடயங்கள் உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். ஏன், கடந்த வகுப்பில் பொது நாட்குறிப்பேட்டிலே பிள்ளைகள் என்னென்ன வணிக நடவடிக்கைகள் பதியப்பட முடியும் என நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்குரிய உதாரணங்கள்லாம் இங்கே தரப்படுகின்றன. மே 25 மே 25 தீயில் அழிவடைந்த பண்டங்கள் 12,000. தேதி 25 தீயில் அழிந்த பண்டங்கள் 12,000. எனவே தீயால் அழிந்த பண்டங்களை நாங்கள் பதிகின்ற பொழுது பாருங்கள், 2020 மே 25 தீயில் அழிந்த பண்டங்கள். எனவே தீயால் அழிந்த சரக்கு கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு என நாங்கள் பதிவு செய்வோம். தீயால் அழிந்த சரக்கு கணக்கில் வரவும் கொள்வனவு கணக்கு செலவென பதிவு செய்வோம். விளம்பல் எழுதுவீர்கள். தீயால் அழிந்த சரக்குகள் சீராக்கப்பட்டன. தீயால் அழிந்த சரக்குகள் சீராக்கப்பட்டன. மீண்டும் தரவுகளை செல்வோம் பாருங்கள். என்ன தேதி? 28 4000 கழிவை பெற்று கடன் கொடுத்தோன் செல்வனுக்கு வழங்கிய காசோலை மதிப்பிழந்துள்ளது. எனவே பிள்ளைகள் இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டும். கடன் கொடுத்தோருக்கு வழங்கிய காசோலை மறுக்கப்படுகின்ற போது அல்லது பிள்ளைகள் கடன் பட்டோரிடம் பெற்ற காசோலைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது
அவை தொடர்பான பதிவுகளும் பொது நாட்குறிப்பேட்டிலாக இருக்கும். அது காசோலைகள் மறுக்கப்படுகின்ற போது அவற்றுக்கான மூலப்பதிவேடாக பொது நாட்குறிப்பேடு அமையும். எனவே பாருங்கள், 28ஆம் தேதி மறுத்த காசோலை 80,000, அது தொடர்பாக பெறப்பட்டிருக்கின்ற கழிவு 4,000ஆக இருக்கின்றது. எனவே பதிவை நாங்கள் செய்வோமாக இருந்தால் 2020 5/28. அப்போ காசோலை மறுக்கப்படுகின்ற வேளையில் பாருங்கள், வழங்கிய காசோலை மறுக்கப்படுகின்ற போது அந்த காசோலை பெறுமதியை நாங்கள் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் பதிய வேண்டும். வழங்கி மறுத்த காசோலையின் பெறுமதியை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் வரவில் பதிய வேண்டும். இந்த காசோலை மறுக்கப்படுகின்ற பொழுது அது தொடர்பான கழிவை நாங்கள் ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் காசோலை மறுக்கப்பட்டதனால் இப்பொழுது அதற்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அந்த கழிவை அந்த காசோலையை தந்தவர் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க முடியாது. எனவே இந்த காசோலை தொடர்பாக பெற்ற கழிவு 4,000 காணப்படுகின்றது. அதனை நாங்கள் ரத்து செய்ய வேண்டும், கேன்சல் பண்ண வேண்டும். எனவே பெற்ற கழிவு கணக்கு வரவு, இந்த இரண்டையும் சேர்த்து கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கிலே நீங்கள் செலவு வைப்பீர்கள். எவ்வளோ பிள்ளைகள்? 84. எனவே இது விளங்கி கொள்ள வேண்டிய ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. கடன் கொடுத்தோருக்கு வழங்கப்பட்ட காசோலை மதிப்பிழந்த போது எவ்வாறு பிள்ளைகள் நாங்கள் பதிய வேண்டும்? காசோலையின் பெறுமதி காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, இதற்குரிய பெற்ற கழிவை நீக்குவதற்கு பெற்ற கழிவு கணக்கு வரவு, இரண்டையும் சேர்த்து கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு என நாங்கள் பதிவோம். எனவே இங்கே விளம்பல் நீங்கள் எழுதுகின்ற பொழுது என்ன குறிப்பிடுவீர்கள்? 4,000 ரூபா கழிவு பெற்று 4,000 ரூபா கழிவு பெற்று கடன் கொடுத்தோருக்கு வழங்கிய காசோலை மறுக்கப்பட்டது. 4,000 ரூபா கழிவை பெற்று கடன் கொடுத்தோருக்கு வழங்கிய காசோலை மறுக்கப்பட்டதென குறிப்பிடுவீர்கள். மீண்டும் தரவுகளுக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், மே 30ஆம் தேதி வருமதியான தரகு வருமானம் 20,000 ரூபா, வருமதி தரகு வருமானம். எனவே பாருங்கள் பிள்ளைகளே, அதுக்குரிய பதிவை நாங்கள் செய்கின்ற பொழுது 2020 மே 30ஆம் தேதி வருமதியான தரகு, எப்பொழுதும் வருமதிகள் வரவு, வருமதிகள் சொத்து என்பதால் வரவு. எனவே இங்கே வருமதி தரகு வருமான கணக்கு வரவு, வருமதி தரகு வருமான கணக்கிலே நாங்கள் வரவு வைக்கின்றோம். தரகு வருமான கணக்கு செலவு வைக்க வேண்டும். வருமதியாக இருந்தாலும் அது வருமானமே என்றபடியால் வருமதி தரகு வருமான கணக்கில் வரவு வையுங்கள், தரகு வருமான கணக்கில் அதை செலவு வையுங்கள். எனவே என்ன விளம்பல் பிள்ளைகள்? வருமதி தரகு வருமானம் சீராக்கப்பட்டது. வருமதி தரகு வருமானம் சீராக்கப்பட்டது. அடுத்த இறுதி விடயம், மே 31 பதியப்பட வேண்டிய பெறுமான தேய்வு 30,000. பதியப்பட வேண்டிய பெறுமான தேய்வு 30,000. எனவே பிள்ளைகளை பாருங்கள்,
2020 5/31 ஆக இருக்கும். எனவே 31 பெருமான தேவை நாங்கள் பதிய வேண்டும். அவை நண்டு வரும் பிள்ளைகள் எவ்வாறு பதியலாம்? பெருமான தேய்வு கணக்கில் வரவு வைக்கிறோம். திரண்ட பெருமான தேய்வு கணக்கில் நாங்கள் செலவு வைக்கின்றோம். பெருமான தேய்வு கணக்கு வரவு, திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு என அந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும். எனவே விளம்பல் எவ்வாறு குறிப்பிடலாம்? பெருமான தேய்வுக்கான ஏற்பாடு, பெருமான தேய்வுக்கான ஏற்பாடென நாங்கள் குறிப்பிடுவோம். எனவே நல்ல பிள்ளைகளை பாருங்கள், பயிற்சி 2 இதில் நாங்கள் மே மாதத்துக்குரிய ஒரு மாதத்துக்குரிய பொது நாட்குறிப்பேட்டில் பதியக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம். இந்த இரட்டை பதிவுகள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் தெளிவாக நீங்கள் இப்போவே ஞாபகப்படுத்தி விளங்கி வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் அடுத்ததாக நாங்கள் வலுதிருத்தங்களை பற்றி படிக்கின்ற பொழுது, பிறகு 6ஆம் பாடத்திலே செம்மையாக்கல்களை பற்றி படிக்கின்ற பொழுது அவற்றை எங்களுக்கு விளங்கிக் கொள்வது, விடையளிப்பது இலகுவாக இருக்கும். எனவே கணக்கீடு என்பது இவ்வாறு தான். இதில் நாங்கள் பல்வேறு கதைகளை கதைப்பதற்கு இடமில்லை. கணக்கீட்டு பாடம் திரும்ப திரும்ப எவ்வளவு தூரம் நாங்கள் அதிகளவுக்கான பயிற்சிகளை செய்கிறோமோ, அதிகளவில் பயிற்சிகளை செய்கிறோமோ அந்தளவுக்கு கணக்கீட்டில் நாங்கள் அதிகமாக சரியான விடைகளை வழங்க முடியும், அதிக புள்ளிகளை பெற முடியும், அந்த வேகத்தையும் நாங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். அப்போ நிறைய பிள்ளைகளுக்குரிய பிரச்சனை கணக்கீட்டிலே சித்தி பெறுவதவ்வாறு, அதிக புள்ளிகளை பெறுவதவ்வாறு. இதிலே இரகசியம் ஒன்றுமில்லை. எந்த விடயத்திலும் நாங்கள் சாதிப்பதற்கு, அதிகம் சாதனை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான விடயம் விருப்பம், முயற்சி, பயிற்சி. படிப்பதற்கு கற்பதற்கு விரும்ப வேண்டும், படிப்பதற்கு கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வகுப்பில் நாங்கள் கற்ற விடயங்களை, மேலதிகமான விடயங்களை திரும்ப திரும்ப நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். வணிக கல்வியிலே கற்றிருப்பீர்கள் சிறப்பு தேர்ச்சி என்று. ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் எங்களுக்கு சிறப்பு தேர்ச்சி ஏற்படும், ஸ்பெஷலைசேஷன். இப்போ சிறப்பு தேர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது தவறுகள் குறைந்து கொண்டு போகும், வேகம் அதிகரித்து கொண்டு வரும். அப்போ நீங்கள் சாதாரணமாக ஓய்வாக இருக்கின்ற நேரங்களில் அல்லது ஓய்வு இருக்கக்கூடிய நேரங்களில் படித்தவற்றை நீங்கள் திரும்ப திரும்ப செய்து பாருங்கள், திருப்பி திருப்பி செய்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு பாடம் விளங்கும், நேரம் குறைந்த நேரத்துடன் செய்யக்கூடியதாக இருக்கும். கணக்கீட்டின் வெற்றிக்கு அதுவே தேவை என்று கூறிக்கொண்டு பொது நாட்குறிப்பேடு பயிற்சி 3க்கு நாங்கள் செல்வோம். 2020 மார்ச் மாதத்தில் கமலா என்பவர் வணிகம் ஒன்றை ஆரம்பித்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் வருமாறு: மார்ச் 1ஆம் தேதி மூலதனமாக 5 லட்சம் ரூபா காசும் 3 லட்சம் ரூபா பெறுமதியான மோட்டார் வாகனமும் உரிமையாளரால் கொண்டு வரப்படுகின்றன. பிள்ளைகளே, ஏற்கனவே கற்ற விடயங்களை நன்றாக ஞாபகப்படுத்தி கொண்டு இங்கே பாருங்கள். மூலதனமாக தரப்படுகின்ற விடயம் 2 விடயங்கள். காசு 5 லட்சம், மோட்டார்கள் 3 லட்சம். இதிலே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், காசாக கொண்டு வரப்படுகிற மூலதனத்தின் மூலப்பதிவேடு
காசு பெறுவனவு நாட்குறிப்பேடாக இருக்கும். காசு மூலதனம் பெறுமாக இருந்தால் அதற்குரிய மூலப்பதிவேடு காசு பெறுவனவு குறிப்பேடு. எனவே அதை நாங்கள் பொது நாட்குறிப்பேட்டில் எடுக்க முடியாது. மோட்டாராக கொண்டு வரப்பட்ட மூலதனம் 3 லட்சம் ரூபாவை மாத்திரம் நாங்கள் பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்து கொள்ள முடியும். எனவே பாருங்கள் பிள்ளைகளே, 2020 மார்ச் 1ஆம் தேதி மூலதனமாக வருவது மோட்டார். எனவே இங்கே மோட்டார் கணக்கு அல்லது ஆதனம் பொறி உபகரண கணக்கு வரவு. மூலதன கணக்கு செலவு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். சொத்தாக கொண்டு வரப்பட்ட மூலதனம். எனவே மோட்டார் அல்லது ஆதனம் பொறி உபகரண கணக்கில் வரவும் மூலதன கணக்கு செலவு என இரட்டை பதிவு அமையும். என்ன விளம்பல் எழுதுவீர்கள்? மோட்டாராக கொண்டு வரப்பட்ட மூலதனம் அல்லது மோட்டாராக வழங்கப்பட்ட மூலதனம் என நாங்கள் பார்ப்போம். அடுத்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் வேகமாக செல்ல முடியும். மார்ச் 3ஆம் தேதி விற்பனை சாலையை விருத்தி செய்யும் பொறுப்பு கம்பெனியிடம் வழங்கப்பட்டது. எனினும் 2,50,000 கிரியம் தொடர்பாக 50,000 மட்டுமே கொடுக்கப்பட்டது. இங்கே நாங்கள் விற்பனை சாலையை விருத்தி செய்ய வேண்டும். அதற்குரிய பொறுப்பு இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள், எக்ஸ் கம்பெனியிடம் வழங்கப்பட்டது. எக்ஸ் கம்பெனியிடம் வழங்கப்பட்டது. பாருங்கள், 2,50,000 அதுக்கு ஏற்படக்கூடிய மொத்த கிரியம். ஆனால் 50,000 கொடுபட்டது. கொடுபட்டதை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அதற்குரிய மூலகேடு காசு கொடுப்பனவு குறிப்பேடாக இருக்கும். கொடுப்பனவு செய்த 50,000க்குரிய மூலப்பதிவேடு காசு கொடுப்பனவு குறிப்பேடாக இருக்கும் பிள்ளைகள். எனவே கொடுபடாத தொகை, இந்த 2 தொகைக்கும் உள்ள வித்தியாசம், கொடுபடாத தொகை 2 லட்சம் ரூபாவாக இருக்கும். அப்போ அந்த 2 லட்சம் ரூபாவுக்கு மாத்திரம் நாங்கள் தற்போது பதிவு செய்ய வேண்டும். எனவே பொது நாட்குறிப்பு பதிவை பாருங்கள். 2020 மார்ச் 3ஆம் தேதி இங்கே அமைப்பது விற்பனை சாலை. அது ஒரு காணி கட்டிட விடயமாக இருக்கும். எனவே இங்கே நீங்கள் ஆதனம் பொறி உபகரண கணக்கு, ஆதனம் பொறி உபகரண கணக்கு அல்லது விற்பனை சாலை கணக்கு வரவு 200. அப்போ இந்த தொகை செலுத்தப்பட வேண்டும் எக்ஸ் கம்பெனிக்கு. எனவே எக்ஸ் கம்பெனி கணக்கு செலவு 200 என நீங்கள் பதிவு செய்வீர்கள். ஆதனம் பொறி உபகரண கணக்கில் வரவும் எக்ஸ் கம்பெனியினுடைய கணக்கு செலவாக இருக்கும். அப்போ இங்கே விளம்பல் விற்பனை சாலை நிர்மாணம் தொடர்பாக எக்ஸ் கம்பெனிக்குரிய சென்மதி. விற்பனை சாலை நிர்மாணம் தொடர்பாக எக்ஸ் கம்பெனிக்குரிய சென்மதி என குறிப்பிடுவீர்கள். பாருங்கள் பிள்ளைகளே, மார்ச் 4ஆம் தேதி உரிமையாளர் தன்னுடைய தேவைக்கு பண்டங்களை எடுத்திருக்கிறார். கிரயத்தில் 4,000. எனவே பொருள் பற்று. கடந்த பயிற்சியிலும் நாங்கள் அந்த விடயத்தை பார்த்திருந்தோம். அப்போ 2020 மார்ச் 4ஆம் தேதி உரிமையாளரது பண்டப்பற்று. எனவே பற்று கணக்கில் வரவு வைக்கின்றோம், கொள்வனவு கணக்கில் செலவு வைக்கின்றோம். பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு
செலவு என நீங்கள் பதிய வேண்டும். அப்போ இங்கே விளம்பல் உரிமையாளர் பற்றிய பண்டங்கள், உரிமையாளர் பற்றிய பண்டங்கள் பதியப்பட்டன. தொடர்ந்து ஏனைய தரவுகளை பாருங்கள் பிள்ளைகளே. மார்ச் 8ஆம் தேதி வாடகைக்கென வழங்கப்பட்ட 80,000 தொகையில் 4 பங்கு அடுத்த வருடத்துக்குரிய தொகையாக சீராக்கப்பட வேண்டும். அப்போ எவ்வளோ பிள்ளைகள் வாடகைக்கு வழங்கி இருக்கிறோம்? 80,000. அதங்கே பதியப்பட்டிருக்கும் காசு கொடுப்பனவு குறிப்பேட்டில். அந்த 80,000-ல் 4 பங்கு காற்பங்கு 20,000. 20,000 என்றால் 20 அடுத்த வருடத்துக்குரிய தொகையாக கருதப்பட வேண்டும். என்றால் என்னது? முற்பண வாடகை. அடுத்த ஆண்டுக்குரிய தொகையாக கருதப்பட வேண்டும் என குறிப்பிட்டால் அது முற்பண வாடகை. எனவே முற்பண வாடகைக்குரிய செம்மையாக்கலை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். 2020 மார்ச் 8ஆம் தேதி பாருங்கள். முற்பண வாடகை கணக்கு வரவு 20 என வாடகை கணக்கில் இருந்ததை நீக்குவதற்கு வாடகை கணக்கு செலவு. அப்போ முற்பண வாடகை கணக்கில் வரவு வைக்கின்றோம், வாடகை கணக்கில் நாங்கள் செலவு வைக்கின்றோம். இது முற்பண வாடகை என்ற கொடுக்கல் வாங்கல் அல்ல, நேரடியாக முற்பணமாக கொடுப்பட்ட தொகை அல்ல. ஏற்கனவே வாடகையாக 80,000 பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ரூபாய் 20,000-ஐ நாங்கள் முற்பண வாடகையாக செம்மையாக்கி கொள்கின்றோம், சீராக்கி கொள்கின்றோம் பிள்ளைகள். எனவே முற்பண வாடகை கணக்கில் வரவு வைத்து வாடகை கணக்கில் நாங்கள் செலவு வைக்க வேண்டும். எனவே என்ன விளம்பல் எழுதலாம்? அடுத்த வருடத்துக்கான முற்பண வாடகை சீராக்கப்பட்டது. தொடர்ந்து தேதிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மார்ச் 9ஆம் தேதி வியாபார வருமதியாளர்களில் ஒருவன் முறிவடைந்துள்ளான், பேங்க்ரப்சி, முறிவடைந்துள்ளான் என்றால் அவர் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தர இயலாதவராக இருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தம். இந்த குறித்த வருமதியாளன் எங்களுக்கு தர வேண்டிய இந்த பணத்தை தர முடியாத நிலையில் காணப்படுகின்றார் என்பது கருத்தாக இருக்கும். எனவே என்ன பிள்ளைகள், இது அறவிட முடியா கடன். இதை பற்றிய நாங்கள் கடந்த வகுப்பில் விரிவாக ஆராய்ந்திருந்தோம். எனவே பதிவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2020 மார்ச் 9 பாருங்கள், அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன்பட்டோர் அல்லது வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 60 இருக்கும். அறவிட முடியா கடன் கணக்கில் வரவும் கடன்பட்டோர் அல்லது வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ரைட்? என்ன விளம்பல் எழுதுவீர்கள்? வியாபார வருமதியாளனிடம் அறவிட முடியாத தொகை சீராக்கப்பட்டது. வியாபார வருமதியாளனிடம் அறவிட முடியாத தொகை சீராக்கப்பட்டதென குறிப்பிடுகின்றோம். அடுத்தது மார்ச் 15ஆம் தேதியை பாருங்கள் பிள்ளைகள். காசுக்கு விற்பனை 16,000 எனும் தொகை கூட்டி கணக்கிடப்பட்டது. நீங்கள் பெருவனவு நாட்குறிப்பேடை சிந்தித்து பாருங்கள். பெருவனவு நாட்குறிப்பேட்டில்
காசுக்கு விற்பனை என்கிற அந்த நிரலை 16,000 ரூபா கூடுதலாக கூட்டியிருக்கிறோம். எனவே அந்த கூட்டுத்தொகை காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கும் மாற்றப்பட்டிருக்கும், விற்பனை கணக்குக்கும் மாற்றப்பட்டிருக்கும், அதே தவறுடன். எனவே எங்கெங்கு நாங்கள் திருத்த வேண்டியிருக்கும்? காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே தொகை அதிகமாக இருக்கும், விற்பனை கணக்கில் தொகை அதிகமாக இருக்கும். எனவே அந்தந்த கணக்குகளில் நாங்கள் தொகைகளை என்ன செய்ய வேண்டும்? குறைத்து கொள்ள வேண்டும். இப்போ காசுக்கு விற்பனைகளை நாங்கள் கூட்டி கணக்கிட்டிருக்கின்றோம். அப்போ அதை குறைப்பதற்காக விற்பனை கணக்கு வரவாக இருக்கும், காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவாக இருக்கும். அது காசு விற்பனைக்கு எதிர்மாறான பதிவுகளை செய்வீங்கள். விற்பனை கணக்கில் வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே விளம்பர என்ன பிள்ளைகள்? கூட்டி கணக்கிட்ட காசு விற்பனை 16,000 திருத்தப்பட்டது. கூட்டி கணக்கிட்ட காசு விற்பனை 16,000 திருத்தப்பட்டது. மீண்டும் தரவுகளுக்கு செல்வமாக இருந்தால் பாருங்கள், மார்ச் 20 நிலையான கட்டளைப்படி வங்கியினுடைய விடயங்கள். அதில் பெற்ற தரகு முற்பணம் 30,000 இருக்கிறது, செலுத்திய காப்புறுதி 10,000 இருக்கிறது. மார்ச் 20 பெற்ற தரகு முற்பணம் 30,000, செலுத்திய காப்புறுதி 10,000 இருக்கின்றன. எனவே இவை பொது நாட்குறிப்பேட்டில்தான் பதியப்பட வேண்டும். 2020 மார்ச் 20 அதிலே பாருங்கள், பெற்ற தரகு முற்பணம் நாங்கள் பதிகின்ற பொழுது காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வைப்போம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பெற்ற தரகு முற்பண கணக்கு நாங்கள் செலவு வைக்கின்றோம். அப்போ இங்கே எழுதுவீர்கள், நிலையான கட்டளைப்படி வங்கி வசூலித்த பெற்ற தரகு முற்பணம். அதே போன்று திரும்ப அதே திகதியிலேயே பாருங்கள், காப்புறுதி, செலுத்திய காப்புறுதி, அந்த செலவினத்தை பதிகின்ற பொழுது காப்புறுதி கணக்கு வரவாக இருக்கும், காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவாக இருக்கும். காப்புறுதி கணக்கில் வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. விளம்பல், நிலையான கட்டளைப்படி வங்கி செலுத்திய காப்புறுதி. நிலையான கட்டளைப்படி வங்கி செலுத்திய காப்புறுதி. மீண்டும் பிள்ளைகளே சற்று வேகமாக பார்ப்போம். பாருங்கள், மார்ச் 24 உரிமையாளற்ற பண்டப்பற்று விற்பனை விலையில் இருக்கின்றது 15,000. எனவே அதற்குரிய விடையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 2020 மார்ச் 24 பற்று. அந்த பற்று தொகையை பாருங்கள் பிள்ளைகள், பற்று கணக்கு வரவும் அது விற்பனை விலையில் பற்றியபடியால் விற்பனை கணக்கு செலவு. இங்கே பற்று கணக்கு வரவு பற்றியது விற்பனை விலையில், எனவே விற்பனை கணக்கு செலவு. விளம்பல், உரிமையாளரது பண்டப்பற்று விற்பனை விலையில் 15,000 பதியப்பட்டது. உரிமையாளரது பண்டப்பற்று விற்பனை விலையில் 15,000 பதியப்பட்டது. தொடர்ந்து பாருங்கள், தரவுகளுக்கு நாங்கள் செல்கின்ற போது 26 காசு கொள்வனவு 15,000 இருமுறை பதியப்பட்டது ஏடுகளில். எனவே மார்ச் 26 நாங்கள் செல்கின்ற பொழுது 2020 மார்ச் 26 காசு கொள்வனவை 2 தடவைகள் நாங்கள் பதிந்திருக்கின்றோம். எனவே
இரண்டாம் தடவை பதிந்ததை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கின்றோம், கொள்வனவு கணக்கில் செலவு வைக்கின்றோம். காசு கொள்வனவு இருமுறை பதிந்தது, இரண்டாம் முறை பதிந்ததை நீக்குவதற்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் கொள்வனவு கணக்கு செலவு. எனவே பிள்ளைகள், எவ்வாறு நாங்கள் விளம்பரம் எழுத முடியும்? இரண்டாம் முறை பதிந்த காசு கொள்வனவு நீக்கப்பட்டது. 28ஆம் தேதி விளம்பரங்களுக்கு பண்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது முன்னர் பதியப்படவில்லை. விளம்பரங்களுக்கு வழங்கிய பண்டம் 5000 பதியப்படவில்லை. எனவே பாருங்கள், 2020 மார்ச் 28ஆம் தேதி எவ்வாறு பதியலாம் பிள்ளைகள்? விளம்பர கணக்கில் வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. விளம்பரத்துக்கு வழங்கியது பண்டம், விளம்பர கணக்கில் வரவும் கொள்வனவு கணக்கு செலவு. விளம்பரங்களுக்கு வழங்கிய பண்டங்கள் சீராக்கப்பட்டன. இறுதியாக நாங்கள் இறுதி தரவை பார்க்கின்ற பொழுது மார்ச் 30ஆம் தேதி இறுதி இருப்பை குறைத்து கணக்கிட்டிருக்கிறோம். இறுதி இருப்பை 12000 குறைத்து கணக்கிட்டிருக்கின்றோம். எனவே பாருங்கள் பிள்ளைகள், 2020 மார்ச் 28 இறுதி இருப்பை நாங்கள் குறைத்து கணக்கிட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் காபோத சாதாரண தரம் 11 இறுதி இருப்பு தொடர்பாக பதிவுகளை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். எனவே இறுதி இருப்பை குறைத்து பதிந்திருந்தால் இப்பொழுது நாங்கள் கூட்டுவதற்கு இறுதி இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு என நாங்கள் பதிவோம். இறுதி இருப்பு கணக்கு வரவும் வியாபார கணக்கு செலவு 12. விளம்பரம் எழுத வேண்டும். குறைத்து பதிந்த இறுதி இருப்பு திருத்தப்பட்டது. குறைத்து பதிந்த இறுதி இருப்பு திருத்தப்பட்டது. எனவே நல்லது பிள்ளைகளே, மிகவும் பொறுமையாக இந்த விடயங்களை கவனித்திருப்பீர்கள். இன்று நாங்கள் பொது நாட்குறிப்பேடு தொடர்பாக 2 பயிற்சி கணக்குகளை பார்த்திருக்கின்றோம். இந்த 2 பயிற்சி கணக்குகளையும் பிள்ளைகள் நாங்கள் நிறைய இரட்டை பதிவுகளை கற்றிருக்கின்றோம். எனவே இந்த விடயங்களை சேனல் NIயினுடைய யூடியூப்பில் சென்று தரவிறக்கம் செய்து இந்த விடயங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் கணக்கு விடயங்கள். ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்துள் நாங்கள் மிக வேகமாக இந்த விடயங்களை பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. எனவே இவற்றை கிரகித்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். பிள்ளைகளே, மீண்டும் இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.